ஒரு நண்பரோட கேள்வி, பேலியோ டயட் மாதிரியான டயட்ல கீட்டோன்ஸ் அதிகமாகி மூளை, ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் பெரிய பிரச்சனை வருமாமே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த புத்தக ஆசிரியர் அழகான ஒரு விளக்கம் சொல்றார். கீட்டோசிஸ் அப்படின்றது வேற, கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்றது வேற. கீட்டோசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, உடம்பு சர்க்கரைக்கு பதிலாக கொழுப்பை எனர்ஜியா கொடுத்து இருக்கிறது. அந்த ஒரு நிலையா நம்ம பேலியோல ரீச் பண்றோம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்றது குறிப்பா சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு உடம்புல இன்சுலின் சரியா சுரக்காததுனாலயோ இல்ல இன்சுலின் ஸ்பைக் இருக்கிறதுனாலயோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உடம்புல சர்க்கரையும் கீட்டோன்ஸும் அதிகமாகி தாறுமாறாகி வேற வேற பிரச்சனைகளை கொடுக்குது. அந்த பிரச்சனைக்கு பேர் தான் கீட்டோ அசிடோசிஸ். கீட்டோ அசிடோசிஸ்ல உடலுக்கு நிறைய பிரச்சனை வரும். பேலியோ டயட்ல நம்ம அச்சீவ் பண்றது கீட்டோசிஸ். இந்த கீட்டோசிஸ் அப்படின்னு பேர் வச்சவர் மருத்துவர் அட்கின்ஸ். அவர் கடைசி எப்படி ஃபீல் பண்றாருன்னா, நான் வாழ்நாள்ல செஞ்ச முதல் தப்பு, கடைசி தப்பு, பெரிய தப்பு இந்த நிலைக்கு கீட்டோசிஸ் அப்படின்னு பேர் வச்சதுதான். அதனாலதான் இவங்க கீட்டோசிஸையும் கீட்டோ அசிடோசிஸையும் போட்டு குழப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நமது நூல் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடக்கும் இருக்கிற ஒரே ஒரு எழுத்து தான். பிறப்பு இறப்பு வித்தியாசம் ஒரு எழுத்து தான், ஆனா அர்த்தம் வேற. அதே மாதிரிதான் கீட்டோசிஸ், கீட்டோ அசிடோசிஸ். கீட்டோசிஸ் பேலியோவில் உடலுக்கு நல்லது, கீட்டோ அசிடோசிஸ் கெட்டது.